عندك ايس كريم؟ اشفا ஸ்க்ரீன் வந்தியா? ஓ ஓகே. போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டிங்களா? ஓ ம். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படித்தானே? ஓ ம். ஒரு முறை அப்படி பார்த்துட்டு பாடத்துக்கு போவோம். ஒவ்வொன்றா வர வர சொல்லுங்க பாப்போம். प्रथमते कसरतैन् लम्मतैन् श्रद्धा सुकून प्रथमते लम्ममते पद्धतुन् कसरमते पद्धतैन् लम्मतुन् कसरतुन् लम्मतुन् श्रद्धा कसरतैन् कसरमते लम्ममते सुकून पद्धतुन् कसरतैन् लम्मते. ஓகே, நல்லா. கடைசி நாங்கள் என்ன தலைப்புகள் பார்த்து முடிச்சிக்கிறோம் பாப்போம். போன கிளாஸ்ல வேற என்ன பார்த்தோம்? எழு எழுத்துச்சரிப்பும் ராகமும். ஆ, சரி. இப்போ நாங்கள் ஒன்று அடையாளங்கள் பார்த்து படித்து முடிச்சிட்டோம். அடையாளங்களோட பேர்கள் எல்லாம் எழுதி தெரியும். சரியா? ஹம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? வசனத்துல இறுதியில ஓத வேண்டிய முறைகள் பார்த்துக்கிறோமா? ஓ அது ஒரு தலைப்பு. தலைப்புகள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோமா? படித்த விஷயங்கள் அப்பதான் உள்ளுக்குள்ள எல்லாம் ஞாபகம் வைக்கும். இப்போ வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுற எத்தனை முறைகள் இருக்குது? மூன்று. ஆ, மூணும் தெரியும் அப்படித்தானே? கொரோனா தேடினீங்களா? தேடி பார்த்தீங்களா? ஓ டவுட்னு சரிக்குதா? இல்ல. இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன படித்தோம்? அதுக்கு கண்டா இதுக்கு வசன இந்த தலைப்பு படித்தோம். ஓ இது இராகம். வெரி குட். இதுக்கு பின்னால நாங்கள் ராகம் என்று படிச்சுக்கிறோம். ராகத்துல என்ன தலைப்பை முக்கியமா படிச்சோம்? ஹம். எழுத்து ராகம் என்றதுக்கு கீழே படிச்ச முக்கியமான தலைப்பு மத்து. படிச்சோமா? அதை பத்தி படிச்சோமா? இன்னும் படிச்சல்ல. சரி, ஓகே. அப்போ நாங்கள் அதை இன்றைக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ராகம் பற்றி உங்களுக்கு தெரியும். சரி, ராகம் என்கிறது வரணுமெண்டா எங்களுக்கு என்ன தேவை? நாங்கள் எப்படி ஓதணும்? நீட்டி ஓதணும் வேணா? அதான் சொன்னோம் போன கிளாஸ்ல. நீட்டுதலை சரியாக ஃபாலோ பண்ணாட்டி எங்களுக்கு ஓத இயலாது. ராகம் எடுத்து ஓத இயலாது. உங்களோட ஓதலுக்கு நடந்துக்கிற பிரச்சனை இதான். உங்களோட ஓதல் இல்லாம வந்திருக்கிறதுக்கான பிரதானமான காரணம் ஓதல்ல இருந்து நாங்க நீட்டி ஓதுறது நீட்டுறது என்ற பகுதியை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அப்படியோ விட்டு போட்டோம். அதை சரியா எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரியான முறையில் எங்களை ஓதல் எடுத்துக்கொள்றதுக்கு முடியும். ஆகவே நீட்டுதல் தொடர்பான அடிப்படை விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும். அதை நாங்கள் எங்களோட ஓதல்ல ஃபாலோ பண்ணணும். சரி. ஹம். சரி, நீட்டுதல்ங்கிறதுக்கு அரபிக்ல நாங்க சொல்ற சொல் மத்து. என்ன சொல்? மத்து. இதுக்கு பின்னால் நாங்க மத்துன்னு தான் பேசுவோம். நீட்டுதல் பேச மாட்டோம். ஹம். அதனால மத்து தான் வந்திக்குது. சரி. மத்தை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். மத்து ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள் ஒன்று இருக்குது, மத்தினுடைய எழுத்துக்கள் ஒன்று இருக்குது. ஹம். சரியா? மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். மத்தினுடைய ஹம். அடையாளங்கள் என்ன அடையாளம் சொல்லுங்க பாப்போம். மூணு தெரியுமா உங்களுக்கு? அலிஃப் சுக்கூன் செய்யப்பட்ட ரா, சுக்கூன் செய்யப்பட்ட வா. மத்தினுடைய அடையாளங்களை பத்தி கேட்டேன். இந்த அடையாளங்கள்ல இது மூணு உங்களுக்கு தெரியும். பாக்ஸ் அடிச்சுக்கிற மூணும் தெரியும். இதெல்லாம் இது ஃபத்தமத்து ம் ஃபத்தமத்தும்
என்ன கஷ்டமத்தும் இது லம்ம மத்து மூணு நீ ரெண்டு தானே சொன்னேன். ஃபத்தஹ் மது லமது மட்டும் மட்டும் ஆகிது. கஷ்டமத்து ஆ, ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லமு மத்து, லம்ம மூன்று மூன்று மத்தும் இது. சரி, இந்த நீல பாக்ஸ்ல அடிச்சு காட்டிக்கிற ரெண்டுல எது வந்தாலும், நீல பாக்ஸ் அடிச்சு காட்டிக்கிறாங்களே, இந்த ரெண்டு பாக்ஸ்ல எது ஓ வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட் தான். 1 செகண்டா எத்தனை கை மடக்கி துறக்கிற அளவு? 2 அளவு ஒரு தானே. விரல் ஒரு விரல் உண்ட மூடிட்டு மூடி திறக்கிற நேரம் என்ன திறக்கிறது. நான் படிச்சுக்கிறேன் அது. ஆகவே இந்த 1 செகண்ட் அளவுக்கு தான் இந்த பாக்ஸ்ல உள்ள எது வந்தாலும் நாங்க நீட்டணும். அதுக்கு மேல நீட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி ஓதுனா பிழை அது. ம். சரியா? இவர் என்ன, இவரை பத்தி என்ன தெரியும்? எங்கேயாச்சும் கண்டிங்க, குரான்ல கண்டிங்களா இந்த இந்த அடையாளத்தை? ஓ என்ன பேர் படிச்சீங்க? தெரியா தெரியாதா? இந்த அடையாளம் வந்து என்ன செய்யணும்? நீட்டணும். ஆ, எவ்வளவு நீட்டுறது? ஒரு நாள் ஃபுல்லா நீட்டுறதா, அரை நாள் நீட்டுறதா, ஒரு மணித்தேல நீட்டுறதா, எவ்வளவு நீட்டுறது? நீட்டணும் என்று தெரியும். எவ்வளவு நீட்டணும்? ஆறு கை விரலும் மடக்கி எடுக்கவும். ஆ, அந்த விஷயம் வந்து ஏன்னா 6 கை அளவுக்கு கை விரல விரலை மூடி திறக்கிற அளவு. ஒரு விரலை மூடிட்டு திறக்கிறதுங்கிறது 2 அளவு. இன்னும் ஒரு தடவை மூடி திறந்தா இன்னும் 2 அளவு. இன்னும் ஒரு தடவை மூடி திறந்தா இன்னும் 2 அளவு. மொத்தம் 6 அளவுக்கு நாங்க நீட்டுவோம். டைம்லெஸ் என்ன கட்டாயம் 3 செகண்ட் இடணும். ம், அப்படிதானே? கிட்டத்தட்ட 3 செகண்டுக்கு கூடுதலாக குறையப்படாது. சரியா? இதுல நிறைய அளவு திட்டங்கள் இருக்குது. கூடு நீட்டுறது, குறை நீட்டுறது, அப்படி இப்படி இருக்குது. நீங்க இப்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த அடையாளத்துல பெயர் மத்தினுடைய அடையாளம். என்ன ம். பெயர்? இது மத்தினுடைய மத்தினுடைய அடையாளம். அடை இது குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் நாங்க 6 அளவுக்கு நீட்டுவோம். 3 செகண்ட் நீட்டுவோம். இதான் இப்போதைக்கு நீங்க வச்சுக்கொள்ள வேண்டிய, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஞாபகத்துல மட்டும் வச்சு சரி வராது. குர்ஆன்ல எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல நீங்க 6 அளவுக்கு 3 செகண்டுக்கு நீட்டியே தான் ஓதணும், குறைக்கப்படாது. ம், நாங்க எந்த அளவுக்கு நீட்டி ஓதி பழகுறோமோ அந்த அளவுக்கு எங்கிட்ட ராகம் மிச்சம் சிம்பிளா எங்கள்கிட்ட வந்துடும். நான் சொல்லி தந்திக்கிறேன் ராகம்டா என்ன, அது எங்க இருந்து வரும், இன்னொருத்தர் இது காப்பி பண்றதா எல்லாம் சொல்லி தந்திக்கிறோம். அப்படிதானே? அப்ப ம், ராகம்ங்கிறது ஒட்டோவாக எங்கள்கிட்ட இருந்து வரணும் என்றால் நாங்க நீட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அப்பதான் வரும். ம். ஹாய். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. சரி, திருப்பி ஒரு முறை நீங்க ஓதணும். ஓத போகல கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி உங்கள்கிட்ட விடைக்காண்டு. இந்த ஈயாக்க நீட்டினீங்க அப்படிதானே? ஓ இந்த ஈயாக்கையை நீட்டினீங்க, மத்தினுடைய அலிஃப் வந்திக்கு நீட்டினீங்க அப்படிதானே? 1 செகண்ட் ஓ நீட்டினீங்க. இந்த இடத்துல ஐனுக்கு பின்னால வந்திக்கிறது என்ன, மத்தினுடைய எழுத்து என்ன? இ ஏ சுக்குன் வைக்கப்பட்ட ஆ, ஏ. சுக்குன் செய்யப்பட்ட யா மத்தினுடைய எழுத்து வந்திக்குது. நீங்க திருப்பி ஒரு முறை அழகா ஓதி, இப்ப நீங்க ஓதின மாதிரியே ஓதி பார்த்துட்டு எனக்கு செல்லணும். இது மூன்றுலையும் நீங்க நீட்டின அளவு ஒரே சேம் அளவா, அல்லது இந்த இடத்துல மட்டும் ஏதோ சம்திங் கூடுதலா நீட்டப்படுதா என்கிறத இன்னும் ஒரு ஓதி பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல மட்டும் கூடுதலா கூடுதலா நீட்டப்ப அது என்ன காரணம் அது? அது மத்திய எழுத்து யா தானே வந்திக்குது. நான் அங்க சொல்லிக்கிறேன் அப்படியா? மத்திய எழுத்து யா வந்தா கூடு நீட்டுங்கோ, மத்திய எழுத்து அலிஃப் வந்தா குறைய நீட்டுங்கோ அப்படியா? இல்ல. அப்ப ஏன் அது நீங்க கூடு நீட்டுறீங்க? கூடு நீட்டுறது சரி, பொழையல்ல. ம், கூடத்தான் நீட்டி ஓதணும். கூடன்னு சொன்னா எவ்வளவு நேரம் கூடுது கூடுது அது தெரியாதுண்ணா. சரியா அது தெரியாது, ஆனா கூட நீட்டுறோம். ஆ, ஏன் ஆயிக்கணும், என்ன காரணம் ஆயிக்கணும் யோசிச்சுக்கிறீங்களா?
இல்லைனா நைன ஆ இல்ல சொல்லுங்க. இல்ல. ஐடியா வந்தா சொல்லுங்க பாப்போம். அதில் சொல்லித்தரேன். நகின் கடைசி நூன் வந்திக்கிறதுக்கும் அதுக்கு முன்னுக்கு அலிஃபு வெரி குட். அதுக்கு முன்னுக்கு ஆ அலிஃபுக்கு கஷ்டத்துன்னு வந்திக்கத்தாலே. சரி, நாங்கள் அதைத்தான் அடுத்த முக்கியமான விஷயமா பார்க்க போகிறோம். நிறுத்தி ஓதுற இடத்துல நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளணும். நிப்பாட்டுற இடத்துல மட்டும்தான் நாங்கள் பார்க்குற இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ம். இப்போ நாங்கள் படிக்க போகிற மதுரை ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை எங்கே அப்ளை பண்ணணும்? நிப்பாட்டுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எங்கேயும் நிப்பாட்ட யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போனால் அப்புறம் பெரிய பலஜியாக போயிடும். ம். சரியா? நிப்பாட்டுற இடங்கள்ல மட்டும் எப்படி நாங்கள் நீட்டிக்கொள்றது என்கிற தொடர்பான ஒரு அடிப்படையை தான் இந்த வசனம் உங்களுக்கு சொல்லித்தர போகுது. சரி, இந்த வசனத்துல கடைசி துண்டை பார்த்தீங்கன்னால் அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, வசனத்துல கடைசிக்கு நீங்க என்ன செஞ்சு நிப்பாட்டுறீங்க? சுக்கூன் செய்யும். ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க? பாப்போமே, படிச்சு சொல்லுங்க பாப்போம். அது லம்மத்து வச்சு வந்து ஆ கடைசிக்கு கடைசி லம்மத்தூனை வச்சு நிப்பாட்டாம ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க? நூனுக்கு நூனுக்கா யாக்கா சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க? எதுக்கு நிப்பாட்டணும் சுக்கூனை வச்சு? நூனுக்கு நூனுக்கு ஏன் அது? நூனு கடைசியில ம் சுக்கூன் இல்லாமல் சுக்கூன் இல்ல கடைசிக்கு அந்த எழுத்துக்கள்ல வசனத்துல கடைசிக்கு ஆ வசனத்துல இறுதியில என்ன குறியீடு வந்தாலும் அதுக்கு ம் என்ன என்ன குறியீடு வந்தாலும் அதுக்கு இது செய்யப்பட்ட உடணும் சுக்கூன். ஆ நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் சொன்னா, முதல் முறை ரெண்டாவது முறையில உள்ள விஷயம் மாதிரி இங்க வந்து இல்லைனா வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற முறைகள் மொத்தம் மூணு இருக்குது. ஓ. அது முதலாவது முறையும் ரெண்டாவது முறையும் இங்க வந்து இல்ல. அப்படித்தானே? என்ன ஓ. என்ன விஷயம்னு எனக்கு டீப்பா தெரியும், நான் அதை பத்தி கேட்கல. ம். ஆனா முதலாவது முறையும் ரெண்டாவது முறையும் இந்த இடத்துல வந்து இல்ல. ஆகவே மூணாவது முறையில நாங்க நிப்பாட்டுறோம். எனவே சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். சரியா? இந்த முதலாவது முறை ம். ரெண்டாவது முறை மூணாவது முறைங்கிறது எந்த காரணம் கொண்டும் மறக்கப்படாது. ஓத போக்குல நீங்க போல விட்டு நான் அதெல்லாம் கேள்வி கேட்பேன். நீ ம். பிழைய நிப்பாட்டி நானே கேள்வி கேட்பேன். ம். ஆகவே கட்டாயம் புதிய புதிய வசனங்களை அடிக்கடி ஓதுற நேரத்துல கொஞ்சம் யோசனையோட ஓதிக்கொண்டா மறக்காது. இதுல நான் இப்படித்தான் நிப்பாட்டணும் என்று சொல்லி. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப வசனத்துல இறுதியில என்ன செய்யறோம்? நாங்க இங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதுக்கு முன் எதுக்கு முன்னுக்கு நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற அந்த எழுத்து என்ன? நூனு வெரி நூன் குட். நூனுக்கு முன்னுக்கு, அந்த நூனுக்கு முன்னுக்கு மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வரணும். இங்க என்ன வந்து இது? இதுல மத்தினுடைய அடைய இங்க இது வந்திக்குது. மத்திர அடையாளம் வந்திக்குதா? மத்திர எழுத்து வந்திக்குதா? மத்தட எழுத்து. வெரி குட். மத்தினுடைய எழுத்து வந்திக்குது. அவ பாருங்க, இதுல வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனை வச்சுக்கிறோம். முதலாவது கேன்சர். இதுல வந்து ம். மத்தினுடைய எழுத்து யா வந்திக்குது. சரியா? மத்தின் எழுத்து யா வந்திக்கு. ஆனா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று என்று சொல்றது எதுன்னு சொன்னா, மூணு அடையாளங்கள் பாக்ஸ் அடிச்சு காட்டினே. எதெல்லாம்? பத்தமத்து வெரி குட். கஷ்டமத்து லம்மு ஃபதஹ் மத்தும் கஸ்ர் மத்தும் லம்மு மத்தும், அந்த லம்மு மூன்றுல ஏதாவது ஒன்று வந்தா தான் இந்த மத்தினுடைய அடையாளம் என்று சொல்றதா? ஆ. அது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்படி ரெண்டு விஷயமும் நடந்துட்டு அப்படி என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை பாருங்க. அதற்கு முன் உள்ள எழுத்து எது? எந்த எழுத்து? இந்த மத்தினுடைய எழுத்துக்கு அடையாளம். மதுர அடையாளமா?
எழுத்து. எழுத்து எது? அப்ப நல்லா பார்த்துக்கணும். அதற்கு முன்னைய எழுத்தை என்றா எந்த எழுத்து? ய. சுக்குன் ஏ. செய்யப்பட்ட ய. அப்ப இங்க எல்லாம் குறிச்சப்பட்ட ஏன் வந்திக்குது? தமிழ் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னுக்கு எது இருக்குது? ம், அதுக்கு முன்னுக்கு நூன். நூனாய்க்குது. வெரி குட், நல்ல விஷயம். இது முதலாவது எழுத்து. அரபுல பக்கத்தில் இந்த சைட்ல இருந்து பார்க்கணுமா? ஆ. அதுக்கு முன்னுக்கு ஆயிக்கிறது சுக்குன் செய்யப்பட்ட யா. ரெண்டாவது. இது முதலாவதுக்குரியது. அடுத்தது சுக்குன் செய்யப்பட்ட யாங்கிறது ரெண்டாவதுக்குரியது. அதுக்கு முன்னது. ஐ. ஆ அந்த ஐன். ஐன் இப்ப எங்க வரப்போகுது? மூணாவது கன்செப்டுக்கு வருது. அதுக்கு முன்னைய எழுத்தை என்ன செய்யணும்? 4 அளவு, அல்லது 5 அளவு, அல்லது 6 அளவு. 3 ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் லெசன்னா ம், 2 அல்லது கூடு. 3 செகண்டுக்கு என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். நீட்டணும். நீட்டாம ஓதுனா பிழை. விளங்கிட்டா கன்செப்ட் என்னன்னு சொல்லி? ஓ. ஆ இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். இப்போ அப்படியே வச்சுட்டு நீங்க ஓதி கொண்டு வாரீங்க. இதுல இருந்து வந்து உங்களோட மூச்சு உங்களுக்கு கஷ்டமாகி இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. ம். எப்படி நிப்பாட்டீங்க? ஓதி காட்டுங்க பாப்போம். இய்யாக நஅ்புது வ இய்யாக விலை விலங்கல்ல, திருப்பி ஓதுங்க. சத்தம் போட்டு ஓதணும், சவுண்ட் கேட்குது இல்ல. இப்பதான் சொன்னேன். இய்யாக நஅ்புது வ இய்யாக. சரியாது ஓதுறது. இந்த அலிப்ப இந்த யாவை நீட்டணுமா இல்லையா? நீட்டணும். எவ்வளவு நீட்டணும்? ஒரு செகண்டா? ஓ. ஒரு செகண்ட் நீட்டி ஓதுனா போல. ஏன் போல? இந்த ரெண்டு ரூல்ஸும் கடைசி. இந்த இடத்துல அப்ளை ஆகுது பாருங்க. முதலாவது என்ன செய்றீங்க? காப்புக்கு என்ன செய்றீங்க? சுக்குன வைக்கிறீங்க. நிப்பாட்ட இடத்துல சுக்குன வைக்கிறீங்க, சரியா? ம், அது முதலாவது ரூல்ஸ். நடக்குதா? ஓ. அதுக்கு பக்கத்துல வந்திருக்கிறது மத்தியனுடைய எழுத்தா முன்னுக்கு வந்திருக்கிறது அலிஃபிக்குதா? ஓ. அது ரெண்டாவது ரூல்ஸா? ஓ. அப்ப இந்த யாவை என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் நீட்டணும், அப்படியா? இல்ல. ம் என்ன செய்யணும்? 4 இல்லாட்டி வந்து 4 இல்லாட்டி 5 இல்லாட்டி 6 அளவு நீட்டணும். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். அப்போ ஒரு செகண்ட் நீட்டினா சரியா? இல்ல. இதை நீங்க போயிட்டு இப்ப குர்ஆன்ல பேசிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் மறக்காது. இப்ப இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் தான் நீங்க ஓதி பழகிக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் நீட்டி ஓதி தான் பழகிக்கிறீங்க, சரியா? நீட்டி ம், நீட்டி நாங்க ஓதி பழகினாத்தான் இய்யாக நஅ்புது வ இய்யாக என்று நாங்க ராகம் எடுத்து எங்கட ராகத்துல நாங்க நீட்டுவோம். அப்பதான் எங்களுக்கு ஓதல் வரும். ம். விளங்குதா சொல்றது? ஓ. நான் இது பிறகு எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்பேன். நிப்பாற்ற ஒழுங்குல எந்த ஒரு பிரச்சனையும் வர இயலாது என்ற அளவுக்கு நான் அவங்களை படிப்பிச்சிட்டோம். இதான் ம், நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள்ல மிச்சமே எங்களுக்கு ஓதுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம், ம். சரியா? நான் இன்னைக்கு ஆ. அடுத்த சாப்டருக்கு போகல, ஏன்னா இது கொஞ்சம் மூளையோட சம்பந்தப்பட்ட விஷயம். கட்டாயம் என்ன செய்யணும்? குர்ஆன் எடுத்து தேடி பார்க்கணும். இங்கனைக்க மத்தினுடைய அடையாளம் பாடுறங்களும் தேடி பார்க்கணுமா? ஆ. நான் விளங்கப்படுத்தின எல்லாம் மத்தினுடைய எழுத்துக்கள் தான் வந்திக்குது, சரியா? எந்த இடத்துல நீங்க ஆ. நிப்பாட்டுறீங்களோ சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னால மத்தினுடைய அடையாளம் கொண்டு வாரத்தையும் தேடி பார்க்கணும். ஆ. தேடி பார்த்து நீட்டி ஓதி பழகி நீ படி பார்க்கணும். இப்ப திருப்பி ஓதுங்க பாப்போம் இந்த வசனத்தை ஃபுல்லா. إياك نعبد وإياك نستعين. டைம் கையில வச்சிக்குதா? ஓ. கையில வச்சிக்கனா? நல்ல விஷயம். அப்போ நீ நீட்டினது இப்ப 2 செகண்ட், அப்படியா? நஸ்தஈன். ஓ.
ரெக்கார்டை போயிட்டு கேட்டு பார்க்கணுமா? நஸ்தாயில நீட்டினது 2 செகண்டாங்கிறத கேட்டு பார்க்கணுமா? 1 செகண்ட், 1 செகண்ட் தான் நீட்டிங்க. நஸ்தாயின் அது போல. ம், அதுதான் இந்த இடத்துல போயிலன்னு சொல்றோம். அதுக்கு தான் நீங்க மாறணும். நீங்க அப்படித்தான் பழகிக்கிறீங்க. அது மாறணும் எப்படி? நஸ்தாயின் என்று நாங்க தான் நீட்டணும். உங்களோட டோன்ல எண்ணத்தை சரி செஞ்சு நீங்க தான் நீட்டி நீட்டி ஓதி பார்க்கணும். அப்பதான் ஓதுறது ம். பகுதிக்கு நீங்க போகலாம். சரி, போதும் பாப்போம். إياك نعبد وإياك نستعين. போதாது. நஸ்தாயின் சரியா 1 செகண்ட் நீட்டுறீங்க. சரிதானே? அதுக்கு பழகணும். அது வாயில டக்குன்னு வராது. நான் அப்படித்தானே பழகிக்கிறோம். நஸ்தாயின், முஸ்தகீம் அப்படித்தான் பழகிக்கிறேன் வேணா. இப்போ எங்களுக்கு அது அவசரமா வாயில வராது. அப்போ நாங்கள் நிறைய இருந்து கொஞ்சம் அதை நீட்டி ஓதுற இடங்களை தேடி தேடி எடுத்து சூரா நாஸ்லேருந்து வரலாம். குல் அவுது பிரபின் நாஸ், சூரத்து நாஸ்ல பார்க்கலும், பின்னாடி அப்படியே பார்த்து கொண்டு வர நேரம் காஃபிரூன்ல பார்க்கலும், சூரத்துல் மாவுன்ல பார்க்கலும். இந்த மாதிரி பார்த்து வேற ஒன்றும் செய்யப்படாது. நீட்டி ஓதுறதுக்கு பழகணும். இப்போ டைம் வச்சு பழகணும். 2 செகண்டை விட கூட நீட்டுறது பிரச்சனை இல்லை. குறைஞ்சதான் பிரச்சனை. ம், ஏன்னா அங்கே 3 செகண்ட் வரைக்கும் போயுமே. 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் வரைக்கும் போயிடும். 2 செகண்டை விட குறைஞ்சிருந்தா பிழை, கூடுனா பிழை இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் வாயெல்லாம் ஓதி தான் பழகணும். வேற வழி இல்லை இதுக்கு. சரியா அஷ்ஃபா? ம், அடுத்த பாடத்துக்கு வர நேரம் நான் ஓத வைப்பேன் சில வசனங்களை. இன்னொரு சாப்டரை படிச்சுட்டு ஓதுறதுக்கு இருக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னால ம், கட்டாயம் நீட்டுறதுல குறைவு இல்லாம ராகத்தோடு நீட்டி ஓதுறதுக்கு ரெடி ஆகினா சரி. உங்களோட பழைய ஒர்க் எல்லாம் சரி. இந்த ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒர்க். உங்களோட வாயை நீட்டி ஓதுறது பழக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒர்க். 10 மத்த எல்லாம் ஓகே, பழசெல்லாம் நல்ல ம். நல்லமா.